Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். ராகி பக்கோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி பக்கோடா செய்யறதுக்காக ஒரு பவுல்ல நான் 3 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். நீட்டு வாக்கில் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. இது கூடவே கருவேப்பிலையை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணி. கொஞ்சம் பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. இப்போ ராகி மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கங்க. ஆயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே தண்ணி தெளித்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா வெங்காயத்துலேயே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் அப்படியே கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் தண்ணி அளவு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. நம்ம வந்து அந்த பகோடா போடுற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பகோடா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பகோடா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து பகோடா வந்து நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பகோடா போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் மட்டும் சேர்த்ததுனால வெங்காயம் வந்து ரொம்ப வந்து அப்புறம் வந்து ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தான் செய்கிறேன். கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஃபுல்லாக வந்து பக்கோடா வந்து முழுகிற அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பாக ஃப்ரை ஆன பிறகு கலர் மாதிரி வரும். இப்போ வந்து ஆயில் வந்து வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துருவோம். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வந்து அந்த கருகுன மாதிரி ஆகிடும். பகோடா போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதுலையும் நம்ம வந்து பகோடா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து கடலை மாவில் இது செய்வோம். இது வந்து ராகி மாவில் செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட, இது கூட நம்ம வந்து டீயோ காஃபியோ வச்சு சூடாக குடிக்கிறப்போ வேறு லெவலில் இருக்கும். கரெக்டான ஃப்ளேம் வந்து வச்சு ஹீட்டில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். சூப்பராக வந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட ராகி பக்கோடா. இதை வந்து நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸு ராகி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஹாட்டாக நல்லா ஒரு டீயோ காஃபியோ வச்சு குடிக்கிறப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட நம்ம ராகி ஃப்ளாரில் செய்கிறதுனால. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.